வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால் ஒரு இணைப்புச் சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிங்கள மொழியில் மற்ற மற்றும் அடுத்த அப்படின்ற அர்த்தங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 சிங்கள சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மற்ற அப்படின்னும் போது அனித் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். மற்ற என்று சொன்னால் அனித். அடுத்த அப்படின்னும் போது ஈழங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மற்ற என்றதும் அடுத்த என்றதும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி தான் தெரியும். ஒரே சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் மாதிரி தான் தெரியும். ஆனால் சிங்கள மொழியை பொறுத்த வரைக்கும் அனித் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஈழங்க அப்படின்றது இன்னும் ஒரு சிச்சுவேஷனுக்கும் பயன்படுத்தக்கூடியதாக அமையுது. ஸோ வாங்க உதாரணங்களை பார்த்துக்கண்டு அது என்னென்ன மாதிரி அமையுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மற்ற கையில் என்ன உள்ளது இப்படின்னு கேட்குறதுக்கு பார்த்தீங்களா இருந்தால் அனித் அதே முகத்த தியன்னே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு பயிற்சியும் நம்ம பழகிக்கண்டு வரோம். ஒரு தனியே நான் புதன்கிழமையும் சனிக்கிழமைகள்லையும் பார்த்தீங்களா இருந்தால் பேச்சு பயிற்சிக்கான வீடியோக்கள் தாரேன். ஸோ அதில் பார்த்தீங்களா இருந்தால் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுக்கு பழகுங்க. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம வாசிக்கிற மாதிரி நாம் கதைக்க இயலாது. உதாரணத்துக்கு நான் ஏன் இதை சொல்ல வலிக்கிட்டேன்னு பார்த்தீங்களா இருந்தால் அப்போ அந்த உதாரணத்தை பார்ப்போம். அனித் அத்தே முகத்த தியன்னே அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம உண்மையிலேயே கதைக்கிற துணியோட கதைக்கிறதாக இருந்தால் அனித் அத்தே முகத்த தியன்னே அப்படின்னு சொல்லுவாங்க. அனித் அத்தே முகத்த தியன்னே. இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த நான் சொல்லும்போது ஒரு அசை ஒன்று வந்திருக்கும் இந்த வார்த்தைகளில். அனித் அத்தே முகத்த தியன்னே அப்படின்னு சொல்கிறதுக்கும் அனித் அத்தே முகத்த தியன்னே அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வித்தியாசம் இந்த ஒலி அலைகளில் ஏற்படுற வித்தியாசம் தான் பார்த்தீங்களா இருந்தால் இந்த என்ன மொழியாக இருந்தாலும் அதனுடைய ஒரு அழகை மெருகூட்டி தாருது. ஸோ நீங்கள் பேச்சு பயிற்சி செய்யும்போது இந்த நீங்கள் பயிற்சிகள் நீங்கள் தனியாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு அலை வடிவத்தில் இந்த சொற்களை உச்சரிக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க. என்று சொன்னால் இதான் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 100க்கு 100% பயனை தரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில பேருக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஏதோ மாதிரி ஒரு பெரிய விஷயம் போல் இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்படியா நம்ம கதைக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு பயம் மாதிரி அல்லது ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு நான் சொல்லித்தரது போல் இப்போ நான் ரஃபா ஜல்லியத்தில் சொல்லி தந்தாலும் நீங்கள் அந்த அலை வடிவத்தோடு சொல்லி பயிற்சி செஞ்சு கொள்ளுங்கள். என்று சொன்னால் நம்ம கதைக்கிறதுக்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். எந்த விதத்தில் என்று பார்த்தீங்களா இருந்தால் நமக்கு அந்த கோர்வையாக வார்த்தைகள் எடுத்து தரத்துக்கு இது உதவியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சினேன். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க தொடர்ந்தும் வீடியோவை பார்ப்போம். ஸோ மற்ற கையில் என்ன உள்ளது அப்படின்னு கேட்குறதுக்கு அனித் அத்தே முகத்த தியன்னே. அனித் எண்ணும்போது மற்ற, அத்தே எண்ணும்போது கையில், முகத்த அப்படின்னா என்ன, தியன்னே எண்ணும்போது உள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த உதாரணத்தை பாருங்கள். மற்ற பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதீர்கள். அனித் லமையின்ட்ட ஹிரிஹர கரண்ண எப்பா. ஹிரிஹர கரண்ண எப்பா. இப்போ நம்ம ஒலியோடு சொல்கிறதாக இருந்தால் அனித் லமையின்ட்ட ஹிரிஹர கரண்ண எப்பா. அனித் லமையின்ட்ட ஹிரிஹர கரண்ண எப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இங்கேயும் பார்த்தீங்களா இருந்தால் அனித் என்னும்போது மற்ற, லமையின்ட்ட என்னும்போது பிள்ளைகளை, ஹிரிஹர அப்படின்னும்போது தொந்தரவு, கரண்ண எப்பாண்டா செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 3வது உதாரணத்தை கவனித்து பாருங்கள். இதில் சின்ன மாற்றம் ஒன்று இருக்குது. அடுத்த ரயில் எத்தனை மணிக்கு இருக்கிறது. ஈழங்க தும்ரிய கீயட்டத தியன்னே. ஈழங்க தும்ரிய கீயட்டத தியன்னே. ஈழங்க தும்ரிய கீயட்டத தியன்னே அப்படின்னு சொன்னால் அடுத்த ரயில் எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களோ தெரியலை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வர அந்த ஈழங்க எண்டும்போது அடுத்த என்று அர்த்தம். இப்போ தமிழ் மொழியை பார்க்க போனீங்களா இருந்தால் மற்ற என்றதும் அடுத்த என்றதும் கிட்டத்தட்ட ஒரே போல் தான், ஒரே அர்த்தங்களை தரது போல் தான். ஆனால் சிங்கள மொழியில் இதை கவனித்து பாருங்கள். ஈழங்க எண்டும்போது அடுத்த என்று சொல்லி வருகிறது, அனித் எண்டும்போது மற்ற என்று சொல்லி வருகிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த அடுத்த ரயில் எத்தனை மணிக்கு இருக்கிறது என்று சொல்லி வர அந்த 3வது உதாரணத்தில் ஈழங்கையை எடுத்துட்டு அனித் என்று சொல்லி போடலாமா அப்படின்னு சொல்லி. இப்போ அனித் தும்ரிய கீயட்டத தியன்னே அப்படின்னு சொன்னாலும் மற்ற ரயில் எத்தனை மணிக்கு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதே நேரத்தில் அந்த மறுதலையாக இப்போ அனித் லமையின்ட்ட
ஹிரிகர கரண்ணேப்பா, அதாவது மற்ற பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதீர்கள் இப்படின்ற இருக்க வசனத்தில் நீங்கள் இந்த அனித்தன்றதை வெட்டிட்டு ஈலங்கன்றதை போடலாம் தானே என்று சொன்னால் அடுத்த பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதீர்கள் அப்படின்னு வரும் தானே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால், அனித் அப்படின்றது உயிருள்ளவை சார்ந்த பொருட்களை நீங்கள் குறிக்கும்போது அதற்கு பயன்படுத்தக்கூடியது. இப்போ இது பயன்படுத்தினா, நான் ஏற்கனவே சொன்னது போல் முன்னுக்கு இப்போ அனித் இருக்க வேண்டிய இடத்துல ஈலங்கையை பயன்படுத்தினா பிழையாண்டு பார்த்தீங்களா தான், இல்லை பிழை இல்லை, சரிதான். ஆனால் ஒரு பொதுவான ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் அல்லது ஒரு வரலாறு அல்லாட்டி ஒரு விஷயம் அப்படின்னும் போது இந்த அனித் அப்படின்றத உயிருள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறது பெரும்பாலும். இந்த ஈலங்கை அப்படின்றத உயிரற்ற விஷயங்களுக்கு இப்போ நேரம் கேட்குறது, அடுத்த ரயில் எத்தனை மணிக்கு, அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு, அடுத்த புடவை எடுங்க, அடுத்த பாட்டாவை எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த உயிரற்ற பொருட்களை நம்ம முன்னிலைப்படுத்தி கதைக்கும்போது அங்கே அடுத்த அப்படின்றது அல்லது மற்ற அப்படின்றத பாவிக்கிறதுக்கு ஈலங்கை அப்படின்னு சொல்லி பாவிப்போம். ஆனால் உயிருள்ள விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது அங்கே பெரும்பாலும் 100க்கு 99% அனித் என்ற இந்த விஷயத்தை தான் மற்ற அல்லது அடுத்த என்ற வசனத்தை சொல்கிறதுக்கு நாம் பயன்படுத்துவோம். ஸோ கவனமாக விளங்கிக்கொள்ளுங்க. இந்த மற்ற மற்றும் அடுத்த, அனித், ஈலங்கை இந்த 2 வார்த்தைகளையும் எப்படி உபயோகப்படுத்துறது, என்னென்ன மாதிரி உபயோகப்படுத்துறது அப்படின்றத நீங்கள் பயிற்சி செய்கிறதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருப்பேன், இந்த தொனி வடிவில் கதைக்கிறதுக்கு பழகுங்கன்ட்டு சொல்லி. ஸோ அதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு கொள்ளுங்க. எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்று சொன்னால் எத்தனையோ பேர் இந்த 2ஆம் மொழி சிங்களத்தை கற்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் அதோடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் போய் சேரையில். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் ஒரு மாணவனுக்கோ அல்லது ஒரு நபருக்கோ இந்த 2ஆம் மொழி சிங்களத்தை கற்க விரும்புகிற ஒருத்தருக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்குற ஒரு பாதையாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சோசியல் மீடியாஸ்லேயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.